friends, assalamu alaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ரெசிபியா தாங்க இருக்கும். அது என்ன ரெசிபின்னு உங்களுக்கு பார்க்கறப்பே கெஸ் பண்ணிருப்பீங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்க ஆரம்பிக்கலாம். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னா விரால் மீன் குழம்பு விருந்து தாங்க. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கொஸ்கா ரைஸும் இந்த விரால் மீனும் ரொம்பவே பிடிக்கும். அதுக்காண்டி அவங்களுக்கு இந்த கீ ரைஸும் விரால் மீன் குழம்பும் விரால் மீன் ஃப்ரையும், அதுவும் விரால் மீன் மலபார் ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்க. அது அடுத்த வீடியோவில் வரும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஷ்ங்க. எப்போவுமே விரால் மீன் குழம்பு வச்சா விரால் மீனை எங்கள் மம்மி கையாலேயே ஆஞ்சு உரசி நறுக்கி குழம்பு வச்சாதாங்க திருப்தியாக இருக்கும். எங்கள் டாடி எப்போவுமே கடையிலையே நறுக்கி வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா தலையில் அடிச்சிட்டா டேஸ்ட் இருக்காதுன்னு மம்மியே வாங்கி மணலும் சாம்பலும் போட்டு உரசி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வந்ததுக்கப்புறம்தான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது தூண்டில் மீனுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் மம்மி எவ்வளோ ஒரு சூப்பராக அந்த பித்தப்பை இருக்கும்லங்க, அது கலங்காமல் எடுக்கணும். அந்த பித்தப்பை கலங்கிருச்சுன்னா நம்மளுக்கு கசப்பு கொடுக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக நறுக்குவாங்க. இப்போ நம்ம நறுக்கிறது பார்த்து பக்குவமாக நறுப்போம். ஆனால் இது கடையில் அந்த மாதிரி நறுக்க மாட்டாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நறுக்கினா தான் எங்கள் மம்மிக்கு திருப்தியாக இருக்கும். அதில் ஒரு மீனுக்கு மட்டும் செனப்பு இருந்துச்சுங்க. அதையும் எடுத்து அலசிட்டு தனியாக வச்சாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு எப்பவும் போல் அரைச்சி தான் எங்கள் அம்மா வைப்பாங்க. அதுக்கு இன்றைக்கி கெஸ்ட்லாம் வந்திருக்காங்களா, அப்போ கூடுதலாக தானே சமைக்கணும். அதனால் ஒரு மூடி தேங்காவும் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் 10 கரண்டிக்கு எல்லாம் கலந்த தூளும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டாங்க. இதில் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கணுங்க தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம்தான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா அடிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சா விரால் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு துண்டுகள்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு தலைகளும் வாளுகளும் அப்புறம் கனமான பீஸ் இருக்கும்ல அது மட்டும் போட்டு அதில் நம்ம அடித்து வச்ச மசாலா போட்டதுக்கப்புறம் 3 லெமன் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சு அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ரைஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணியோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த குழம்பு கூட்டி கரைச்ச குழம்புல நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ கடாய் வைத்து நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள், அது 2 கரண்டி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் வெந்தயம் 2 டீஸ்பூனும் அப்புறம் சீரகம் 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கணுங்க. வெந்தயம் ஏன் நம்ம கூடுதலாக சேர்க்குறோம்னா வாசமனமாக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பொன் சிவப்பாக வர்ற அளவு வதக்கிக்கிறணுங்க. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் பொன் சிவப்பாக செவந்து வருதோ அந்தளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் வாசமனமாகவும் சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்புக்கு இந்த வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்பவே கொடுக்கும். இந்த வெங்காயம் பார்த்து இந்த பொன் சிவப்பு அளவு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோங்க. எப்போவுமே இந்த தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சோன்னு எடுத்துருந்தோம்ல, தேங்காய், மசால் தூள், மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த இதை நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கணுங்க. சேர்த்து ஒரு வதக்குனதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல விரால் மீனை நம்ம அதில் சேர்த்துக்கிறணுங்க. எப்போவுமே எனக்கு இந்த விரால் மீனோட மண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தலைப்பகுதியில் சத்து அதிகமாக இருக்கும். நமக்கு அந்த மீன் கண் எல்லாமே நம்மளுக்கு சத்துங்க. அதனால எனக்கு எங்கள் மம்மிட்ட எப்போவுமே எனக்கு விரால் மீனோட தலை தாங்கன்னு தான் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு துண்டு எல்லாம் வேணாம், தலையை மட்டும் தாங்க, ஏன்னா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் அதை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு. இப்போ நம்ம குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கூட்டி வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தலையோடு சேர்த்து 1 கிலோ இருக்குங்க. நாங்கள் 1.25 கிலோ விரால் மீன் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் டாடி. அதில் 1 கிலோ நாங்கள் துண்டாக சேர்த்து பொரியலுக்கு எடுத்து வச்சாச்சு.
இப்போ வந்து குழம்புக்கு வந்து எப்படியும் 1 கிலோ கிட்டேயே இருக்கும், 3/4 கிலோலேருந்து 1 கிலோ கிட்ட இருக்கும். ஏன்னா தலை மட்டுமே அவ்வளோ சதை இருந்துச்சு, பெரிய தலை. மீனுமே பெருசுங்க, 2 மீனுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த துண்டு பீஸ்லாம் போடுறேன். நான் அதுக்கு முன்னாடி தலையும் வாலும் தான் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கொதித்ததுக்கப்புறம் தான் நான் துண்டு பீஸ் போடுறேன். இப்போ நல்லா எண்ணெய் படுற அளவு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷமும் கொதித்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அந்தளவு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த விரால் மீன் குழம்பு. அதுவும் எங்கள் அம்மா கையிலேயே நல்லா உரசி அலசி அதுக்கப்புறம் குழம்பு அரைச்சி கூட்டி வச்சதுங்க. எங்கள் அம்மா கையில் அந்த புளி அரைச்சி கூட்டி வைக்கிறப்ப குழம்போட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுதுங்க. இந்த குழம்புக்கு நிறையா பேர் அடிமைங்க, ஏன்னா அந்தளவு சூப்பராக வைப்பாங்க. எங்கள் மம்மியோட ஃபேவரட் டிஷ்ஷுனாலே இந்த கீ ரைஸும் இந்த விரால் மீன் குழம்பும் மலபார் ஃபிஷ் ஃப்ரையும் தாங்க. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதே பக்குவத்தில் இது ஈஸியாகவும் இருந்திருக்கு எங்கள் அம்மா வச்சுருக்கிறது. உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்தாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். தலை வச்சு அதோட ஒரு துண்டு எங்கள் அம்மா வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து வச்சு மணக்க வாசமனமாக கீ ரைஸும் அப்படியே பக்கத்தில் ஃபிஷ் ஃப்ரையும் அதோட சிக்கனும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டோ உங்கள் வீட்டில் உள்ள ஹஸ்பண்டுக்கு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்ங்க. அப்படி எடுத்து அந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து ஒரு வாய் வைக்கிறப்ப சூப்பர் டேஸ்ட்டு தாங்க.